வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோல்டன் சிக்கன் கறி. வழக்கமாக சிக்கனுக்கு சேர்க்குற மசாலா இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாகவும் வீட்டிலையே செய்யக்கூடியது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 3, வரமிளகா 10, முந்திரி பருப்பு 10, தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தேவையான அளவு, தக்காளி 3, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 2.5 ஸ்பூன். இப்போ நம்ம இந்த சிக்கன் கறியை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை உப்பு சேர்த்து மஞ்சப்பொடி சேர்த்து 3 விசில் விட்டு வேக வைத்து எடுத்து வைக்கவும். ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு, வரமிளகா நல்லா கோஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளியை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கட்டும். அடுத்தது வதங்கின வெங்காயத்தில் கேஷ்யூ, தக்காளி, வரமிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே வேக வச்ச சிக்கனை நாம் இந்த தக்காளி பேஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு வேணும் இந்த குழம்புக்காக, அதனால் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பெப்பர் கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லை பெரியவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக தூவிக்கோங்க. தூவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிட்டு வச்சிடலாம். பெப்பர் பவுடர் தூவுனதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெப்பரோட வாசனை அந்த சிக்கனில் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. இப்போ உங்கள் கோல்டன் சிக்கன் கறி பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, நான், பரோட்டா, ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.